ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ட்வின்ஸு. இதுவே 3 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ட்ரிப்ளெட். இதுவே 4 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா குவாட்ரிப்ளேட். 5 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா குவான்டிப்ளேட். லக்கேஜும் பேகேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸு? லக்கேஜ் அப்படின்னா நம்ம பெட்டி படுக்க மூட்டை முடிச்சு இதெல்லாம் லக்கேஜுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேகேஜும் சேம் மீனிங். பட் பேகேஜுங்கிற வேர்டை நம்ம தனியாக சொல்ல மாட்டோம். பேக் அண்ட் பேகேஜ் அப்படின்னு சேர்த்து தான் சொல்லுவோம். பேக் அண்ட் பேகேஜ் அப்படின்னு சொல்லணும். அந்த லக்கேஜுக்கு எப்படி லக்கேஜஸ்ங்கிற ப்ளூரல் கிடையாதோ ப்ளூரலும் லக்கேஜ் தான். அதே மாதிரி பேகேஜுக்கு பேகேஜஸ்ன்னு ஒன்று கிடையாது, பேகேஜுன்னு தான் சொல்லணும். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இன்றைக்கி டூருக்கு போகிறாங்க. எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு, ஹோட்டல் ஸ்டாஃப்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு. Staffs is not a correct word. The plural of staff is staff, not staffs. வேலையாட்கள், பணியாட்கள் அவங்களெல்லாம் சர்வெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அதுவே ஆணாக இருந்தால் மேன் சர்வெண்ட்ஸ்னு சொல்லணும். பெண்ணாக இருந்தால் மெய்ட் சர்வெண்ட்ஸ்னு சொல்லணும். இதுவே நம்ம விமன் சர்வெண்ட்னு சொல்லலாம் அவங்கள. It's not, we have to pronounce woman, W-O-M-A-N as not woman, it's women. So women servants nu சொல்லலாம்.